நாட் ஹான் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்கு. ப்ளம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவரோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து இந்த போர் இல்லாமல் இந்த உலகம் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு அமைதி, ஒரு அன்பு வந்து ஒரு அன்பன் அமைதி வந்து இந்த உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளான நபர். இவரோட ஒரு கோட்டு வந்து, உங்கள் பாதையில் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ மிகச்சரியாக அந்த இடத்தில் இப்போது இருக்கிறீர்கள். ஸோ இது யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிக்கோளுக்காக முன்னேறி செல்கிறவங்க, தன்னோட பர்பஸ்க்காக வாழ்கிறவங்க. இப்படி பயணிக்கும் போது சிலப்போ அவங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்லையா? அப்போது மனசை உடஞ்சி கீழே உட்கார வேணாம். நீங்கள் பண்ணதுக்கான வேலைகள் நிச்சயமாக நடக்கும். அந்த பாத்தில் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த முன்னேற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இட் இஸ் ஹேப்பன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வேகமாக, ஸோ இந்த மாதிரி ஒரு குறிக்கோளுக்காக ஒரு பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணும்போது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படலாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். அப்போல்லாம் இந்த கோட்டை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகே, நான் பண்ணதுக்கு உண்டான எஃபர்ட் எடுத்திருக்கேன், அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான சரியான இடத்துல தான் நான் இப்போது இருக்கேன். ஸோ இந்த கோட் வந்து நமக்கு என்ன புரிய வைக்கிது அப்படின்னா, எல்லா ஒர்க்கும் ஒரு எஃபர்ட் போடுறோம், எல்லா எஃபர்ட்டுக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது. நம்ம கண்ணுக்கு ரிசல்ட் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். நிச்சயமாக அதுக்கான ரிசல்ட் இருக்குது. ஸோ நாம் ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம், நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற ரிசல்ட் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நாம் சரியாக தான் நம்ம பாத்தில் பயணிச்சுட்ருக்கோம் அப்படின்றதையும் இந்த கோட் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ ரொம்ப ஒரு அமேசிங்கான கோட், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.